ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது சமீபத்தில் தமிழ் சினிமாவில் அரங்கேறி வரும் ஏகப்பட்ட விவாகரத்துகள் நண்பர்களே. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 90s 80sலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விவாகரத்துகள்லாம் ஒன்றும் நடக்கவே நடக்காது. எல்லா நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும் திருமணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிடுவாங்க ஒரு காலகட்டத்தில். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 விவாகரத்தாச்சும் நடக்குது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில. இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதுக்கு பின்னணியில என்ன உளவியல் நடக்குது, என்ன உளவியல் மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல தெள்ள தெளிவா பேச போறோம் நண்பர்களே. அதனால இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோட இறுதியில இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி, இது சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற நடிகர்களுக்கு மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, ஒருத்தர் வாழ்க்கையிலேயே நடக்குது. அதுவும் இந்த காலத்து இந்த 2K கிட்ஸோட காலத்துல ரொம்ப அதிகமா நடக்குது. இதுக்கு பின்னணி என்ன அப்படின்றத பத்தி வீடியோட இறுதியில விளக்குவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது யாரு அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்ல நம்ம நடிகர்களை பத்தி பேசுவோம். நடிகர்களுக்கு ஏன் விவாகரத்து நடக்குதுன்னு, அது மட்டும் இல்லாம இவங்களோட லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தது, விவாகரத்துக்கு போற அளவுக்கு என்ன பிரச்சனை வந்தது அப்படின்றத பத்தி என் தெள்ள தெளிவா பேசிட்டு அதுக்கப்புறமா இந்த உளவியல் பிரச்சனையை பத்தி பேசுவோம். சரி, ஓகே. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லிஸ்ட்ல வழக்கம் போல முதலாவதா சொல்ல போற அந்த நடிகர் மற்றும் அந்த நடிகரின் மனைவி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, சமீபத்துல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கிற ஜெயம் ரவி மற்றும் அவரோட மனைவியான ஆர்த்தி தான். ஆரம்பத்துல நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா இவங்களை வச்சு படம் எடுக்க முடியல அப்படின்ற ஆதங்கத்துல இருந்த இயக்குனர்கள் பண்ண சதி, அவங்க கிளப்பி விட்ட ஒரு வதந்தி தான் அப்படின்ற மாதிரி முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கான், தீர்க்கவே முடியாத பிரச்சனை, ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன மேட்டர் அப்படின்றத பத்தி சொல்லுவோம். அதாவது ஜெயம் ரவி அவர்கள், அவரோட தந்தை எடிட்டர் மோகன், அண்ணன் ராஜா அப்படின்றது தெரியும். இவங்க ஒரு பெரிய சினிமா குடும்பம் தான். ஏன்னா எடிட்டர் மோகன் அவர்களே யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ராவுத்தர் குடும்பத்தை பிறந்தவர். மதுரையில இருந்து இங்க நடந்தே வந்தாராங்க சென்னையில வேலை வாய்ப்பு வேணும்னு சொல்லி. அப்போ இங்க தங்கவேலு அப்படின்ற ஒரு பெரிய லெஜண்ட் நடிகர் ஒருத்தர் இருக்காரு. அவர் கூட அவரோட வீட்டுல பணியாற்றி அவரோட தத்து பிள்ளையாவே மாறினவர் தான் எடிட்டர் மோகன் அவர்கள். அதுக்கப்புறம் இங்க வளர்ந்து சினிமாவை பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சதுக்கு அப்புறமா சினிமாவுல ஒரு ஃபேமஸான எடிட்டர் ஆனதுக்கு அப்புறம், ஒரு தயாரிப்பாளர் ஆனதுக்கு அப்புறம் இவரோட 2 மகன்களான ராஜா மற்றும் ரவி, இவங்க 2 பேரையும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள தான் கொண்டு வரணும். இதுல ராஜா இயக்குனராக தான் இருக்கணும், ரவி ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் செதுக்கி வளர்த்துருக்கிறாரு. அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க 2 பேரும் சினிமால ஒரு முன்னணி லெவல்ல இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வு ஒன்று சொல்றேன் பாருங்க. அதாவது ஜெயம் ரவி அவர்களை நடிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரோட அப்பா இங்க இருந்து கிளப்பி அவர் மும்பைக்கு அமைச்சிருக்கிறாரு. மும்பைக்கு அமைச்சது எதனாலன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய ஆக்டிங் இன்ஸ்டிடியூட் இருக்கு, நீ அங்க போய் படி. ஏன்னா ஏற்கனவே ஜெயம் ரவி அவர்கள் கொஞ்சம் ஷை டைப்பாவும் இருப்பாராம், கொஞ்சம் கலகலன்னு இருப்பாராம். அதனால நீ மும்பை அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகும்போது அப்பா அம்மாவோட உதவி இல்லாம நீ அந்த இடத்துக்கு போகும்போது நீ சர்வைவல் கத்துப்ப அப்படின்றனால அங்க அமைச்சிருக்காரு. ஆனா அங்க அமைச்சிட்டு என்ன தெரியுங்களா பண்ணிருக்காரு, நீ ஒரு நடிகன் ஆகணும், சோ உனக்கு ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீ மும்பைக்கு போய் கண்டதை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ ஒரு நடிகன் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி கூடவே சமையல்காரையும் அமுச்சு விட்டுருக்காராம். போ, என் பையன் 2 வருஷம் படிக்க முடிகிற வரையும் நீ கூட இருந்தா உனக்கு சமைச்சு போடுன்னு. எந்த அளவுக்கு ஒரு ஃபாதர் பசங்க மேல டெடிகேஷனோட இருக்கிறாரு பாருங்க. இந்த அளவுக்கு பார்த்து வளர்த்துருக்கிறாரு எடிட்டர் மோகன் அவர்கள் 2 பிள்ளைகளையும். இப்ப இது ஏன் சம்பந்தமே இல்லாம இந்த கதையை சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இந்த கதை கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. அது போக போக ஜெயம் ரவி அவர்களோட இந்த விவாகரத்து கதையை நோக்கி போகும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க எதுக்கு இந்த கதையை சொன்னேன்னு. சோ இந்த மாதிரி எடிட்டர் மோகன் அவர்கள் 2 பசங்களையும் பார்த்து வளர்த்தாரு. ஜெயம் ரவி அவர்களை ரொம்ப பார்த்து வளர்த்தனால்தான் முதல் படமே ஜெயம் ரவி அவர்களுக்கு வெற்றி. ஏன்னா அவரோட அப்பா தான் இந்த படத்தை தயாரிச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணாரு. ஏன்னா அவர் எடிட்டர் மோகன் ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது, அவர் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருந்திருக்காரு நிறைய தெலுங்கு படத்துக்கு. அதனாலதான் இந்த ஜெயம் படத்தை ரீமேக் பண்ணி தமிழ்ல ரீமேக் பண்ணி வெற்றி படமாச்சு. அடுத்தது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. இந்த மாதிரி ஜெயம் ரவி அவர்கள் கல்யாணத்துக்கு முன்னாடின்னு அவரோட கெரியரை பாத்தீங்கன்னா அவர் நடிகிற முக்காவாசி படங்கள் ஹிட் படமா தான் ஆகும். ஒரு சில படங்கள் மட்டும் தான் ஃபிளாப் ஆகும். ஆனா ஜெயம் ரவி அவர்கள் ஒரு ஸ்டார் வேல்யூல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவா தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தாரு, இன்னைக்கும் இருக்காரு. ஆனா இன்னைக்கு நிறைய ஃபிளாப் கொடுத்துட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி அவரோட காலகட்டம் போகும்போது கல்யாணம்னு ஒரு மேட்டர் வரும் பாத்தீங்களா. இந்த கல்யாணம்ன்ற மேட்டர்ல இவங்க என்ன பிளான் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ரஜினி அவர்களோட 2வது மகளான சௌந்தர்யா அவர்களுக்கு தான் ஜெயம் ரவியை கொடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு பிளான் இருந்ததா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு சாத்தியமாச்சு அப்படின்றத பத்தி நம்மளால இப்ப கணிக்க முடியாது. ஆனா அப்படி ஒரு பிளான் இருந்ததா சொல்லப்படுது. அந்த மாதிரி பிளான்ல இருக்கும்போது ஜெயம் ரவி அவர்கள் சுஜாதா அப்படின்ற ஒரு தயாரிப்பாளரோட பொண்ணான ஆர்த்தி அவர்களை எப்படி காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்றதுதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இந்த கதையில. ஏன்னா சுஜாதா அவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சின்னத்திரை, அதாவது சீரியல்ஸ் தயாரித்து கொண்டிருந்த ஒரு தயாரிப்பாளர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட வரலாறு பத்தி சமீபத்துல எல்லா யூடியூப் சேனலும் ரொம்ப பேசிட்டாங்க. நம்மளும் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவானா, இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இவங்களோட முழு பேர் சுஜாதா விஜயகுமார் அப்படின்றாங்க. விஜயகுமார் என்பவர்
ஒரு மிகப்பெரிய நடிகையோட ஒரு மகன் தான். அந்த நடிகையின் பேர் கல்பனா. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மைசூர் கவர்னரோட சென்னை மனைவியாங்க. சென்னைக்கு அடிக்கடி அவர் வந்துட்டு போகும்போது இங்க ஒரு பெரிய மாளிகையே வச்சிருப்பாராம். அப்ப இங்க சென்னையில இருக்கும்போது சென்னை மனைவியாக இருந்தவங்க தான் நடிகை கல்பனா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவங்களுக்கு இங்க ஒரு பெரிய மாளிகையை கொடுத்துருக்காங்க. காலப்போக்கில் அந்த மாளிகை வந்து ஷூட்டிங் ஹவுஸா மாறிடுச்சு. ஏகப்பட்ட படங்கள் அங்கேயே ஷூட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட மகன் தான் விஜயகுமார். அந்த விஜயகுமாரோட மனைவி தான் சுஜாதா. ஸோ ஒரு பெரிய ராஜ பரம்பரையில் இந்த பரம்பரையில இருந்து இந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் சுஜாதா. அவங்களின் மகள் தான் ஆர்த்தி. ஸோ இப்போ ஆர்த்திக்கோ ஜெயம் ரவிக்கோ எப்படி ஒரு கனெக்ஷன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, திட்டவட்டமா பிளான் பண்ணி நடத்தப்பட்ட ஒரு நாடகம் அப்படின்றாங்க. அது எந்த மாதிரி நாடகம் அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இது நாடகமா இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணுங்க. அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த 90, 80களில் இருந்த நடிகைகள்லாம் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீக்கெண்ட்ல இவங்க ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி, அதை நான் சொல்றேன், இந்த நைட் பார்ட்டிலாம் கிடையாது, ஜஸ்ட் கெட் டுகெதர் எல்லாமே உட்காந்து இந்த ஊர்ல இருக்கிற கதை, மற்ற நடிகர்களோட லைஃப்ல இருக்கிற கதை, அதாவது இப்ப நம்ம எல்லாம் பேசுறோம் பாத்தீங்களா யூடியூப்ல, இதெல்லாம் அவங்க ஒரு மீட்டிங்கா உட்காந்து பேசுவாங்க. இந்த நடிகை என்னடி ஆச்சு, அவன் எங்க ஓடி போயிட்டான், இந்த நடிகைக்கும் அந்த நடிகருக்கும் கனெக்ஷனா அப்படின்ற மாதிரி இந்த ஊர் வதந்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்களாம். அப்போ பேசும்போது இந்த சுஜாதா அவர்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட நடிகைகள் வந்து ரொம்ப பழக்கம்ன்றாங்க. அப்ப குஷ்பு அவர்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமான பழக்கம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது சுஜாதா வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆர்த்தி அவர்களுக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா, ஜெயம் ரவியும் பார்க்க நல்லதான் இருக்கான், அவனும் ஒரு பெரிய ஹீரோவா இருக்கான், பண்ணி வச்சிடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி இவங்க 2 பேரையும் பழக விட்டதாகவும், அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு காதல் மலர்ந்ததாகவும், ஒரு காலகட்டத்தில் இந்த காதல் எப்படி போச்சுன்னா, ஜெயம் ரவி இல்லைன்னா ஆர்த்தி அவர்கள் இறந்துருவேன், சூசைட் பண்ணிட்டு இறந்துருவேன் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்களாம். இந்த பக்கம் ஜெயம் ரவி அவர்களும் பாத்தீங்கன்னா ஆர்த்தி அவர்களும் திருமணம் பண்ணலன்னா நானும் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு அவ்வளவு பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் நடந்திருக்குது. இதனால ஆரம்பத்துல ஜெயம் ரவி அவர்களோட தந்தை எடிட்டர் மோகன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இந்த லவ்வுக்கு வந்து ஒத்துக்கவே இல்லையா. ஏன்னா நம்ம பையனை வந்து பார்த்து வளர்த்துருக்கோம், ஒரு பெரிய வரனை தேடி கொடுத்துருவோமே, எதுக்கு இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒத்துக்காமே இருந்திருக்கிறாரு. அப்புறம் ஜெயம் ரவி அவர்கள் சூசைட் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் தான் கடைசியில் ஒத்துக்கிட்டதா சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி இவங்களோட காதல் கதை நடந்துருக்குது. இந்த காதல் கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜெயம் ரவி அவர்கள் மாமியார் வீட்டோட போய் செட்டில் ஆயிட்டாராம். செட்டில் ஆனது மட்டும் இல்லாம இதுல ஒரு கொடுமையா என்ன தெரியுங்களா, இவங்களோட விவாகரத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஜெயம் ரவி அவர்கள் திருமணத்துக்கு முன்னாடி நடிகிற படங்களோட கதைகள் எல்லாமே அவரோட தந்தை தான் வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாரா. ஜெயம் ரவியும் ஒரு சில படங்களோட கதையை கேட்பாராம். ஆனா மாமியார் வீட்டோட போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இவர் நடிகிற முக்காவாசி படங்களை, அதாவது ஒரு 3 படங்கள் இவங்களே தயாரிச்சிருக்கிறாங்க. இதையும் தாண்டி வர கதைகள் எல்லாமே இவங்களே, அதாவது மாமியாரே கேட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு இவங்களே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். ஜெயம் ரவி அவர்களுக்கு அந்த சுதந்திரம் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி சுதந்திரம் போனனால அப்பவே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா 3 படம் தயாரிச்சிருக்காங்க, அதுல ஒரு படம் தான் ஹிட். சைரன் மற்றும் பூமி அட்டர் ஃபிளாப். சைரன் வந்து ஓரளவு ஆவரேஜ்னு சொல்றாங்க, ஆனா அதுல எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் ஓகேங்க, ஆவரேஜ்னே வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஜெயம் ரவி அவரோட கேரியர் திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப டிப்பாக ஆரம்பிச்சிருச்சு. இதனால கூட இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருக்கலாம். இது ஒரு முதல் காரணமா வைக்கிறாங்க. இரண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் படத்துல வெடன்னு வத்தல் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும், இந்த பொண்ணோட ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி இதுவும் ஒரு காரணம். அதனாலதான் வந்து ஆர்த்தி அவர்களுக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவும் இரண்டாவது காரணமா இருக்கலாம். மூன்றாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்த்தி அவர்கள் என்னதான் வந்து ஸ்காட்லாந்துல போய் ஃபேஷன் டிசைனிங் எல்லாம் படிச்சுட்டு சென்னைக்கு வந்தாலும் ஜெயம் ரவி அவர்களை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க வந்து 15 வருஷம் குடும்ப வாழ்க்கையில குழந்தைங்களை வளர்க்குறது அப்படின்ற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஆனா எனக்குன்னு ஒரு கெரியரை நான் செட் பண்ணிக்கவே இல்லை, இனிமேல் நான் அதுக்கு தாமதப்படுத்த கூடாது, அந்த வேலையில நான் இறங்க போறேன் அப்படின்னு சொன்னது ஜெயம் ரவி அவர்களுக்கு பிடிக்கவே இல்லையா. ஆர்த்தி அவர்களுக்கு கோவம் வர இந்த ஒரு வாக்குவாதத்தினாலையும் ஜெயம் ரவி அவர்கள் அவங்க வீட்டை விட்டு போய் இப்ப அப்பா வீட்டுல இருக்கிறாராம். பாத்தீங்களா எப்படி எல்லாம் நடக்குது பாருங்க. இப்ப ஜெயம் ரவி அவர்கள் கூடவே இல்லையா. இந்த ஒரு பிரிவின் காரணமாக தான் இன்ஸ்டாகிராம்ல ஜெயம் ரவி கூட இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் ஆர்த்தி அவர்கள் தூக்கிட்டதா சொல்லப்படுது. சோ இதெல்லாம் இப்ப பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்திருக்கே தவிர இது டிவோர்ஸ் வரைக்கும் போகல அப்படின்றது தான் தற்போதைய தகவலே. சோ இது ஒரு குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் இது ஏன் பொதுவெளியில பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவெளியில வந்துருச்சுன்னா பேசிதான் ஆகணும். சோ அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னணியில என்ன உளவியல் காரணமா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோட இறுதியில நான் சொல்றேன். இப்ப நான் பேசின வரைக்கும் ஒரு சில பேருக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும், புரியாதவங்களுக்கு இந்த வீடியோட இறுதியில சொல்றேன். இப்ப இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போற இன்னொரு நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் மற்றும் சங்கீதா. இவங்க 2 பேரும் கூட இப்போ பிரிஞ்சுதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பணக்கார வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா நண்பர்களே, நம்ம மிடில் கிளாஸ்ல இருக்கிற மாதிரி புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னாலாம் சேர்ந்து இருக்க மாட்டாங்க. புருஷனுக்குன்னு ஒரு பெரிய பங்களா இருக்கும், பொண்டாட்டிக்குன்னு ஒரு தனி பங்களா இருக்கும். ஸோ இப்படிதான் இருப்பாங்க. வீக்கெண்ட்ல மீட் பண்ணிப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த மாதிரி எத்தனை நடிகர்கள் தமிழ் சினிமால இப்படி குடும்பம் நடத்துறாங்கன்றது எனக்கே நிறைய தெரியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு பாடி பில்டர் பெரிய அரசியல் கட்சி தலைவர் அவரோட வீட்டுக்கே நான் போயிருக்கேன். அவரே அவ்வளவு பெரிய பங்களால தனியா தான் இருப்பாரு. அம்மனி எங்க மனைவி எங்கன்னா அவங்க தனியா ஒரு வீட்டுல இருப்பாங்க, அப்பப்ப சந்திச்சுப்பாங்க, கேட்டா கணவன் மனைவியா. சோ மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் இந்த மாதிரி குடும்பம் நடத்துறாங்க அப்படின்றனால இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தனித்தனி கமிட்மெண்ட் இருப்பாங்க, அவங்க தனித்தனியா ஓடிக்கிட்டு இருப்பாங்க.
ஸோ மனைவி என்பவர் சமைச்சு போடுறதுக்கு மட்டும் இல்லை, கணவர் என்பவர் சம்பாரிச்சு போடுறதுக்கு மட்டும் இல்லை அப்படின்றத அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க நகர்த்துக்கிட்டே போறாங்க. ஆனால் நம்ம தான் ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாம இவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க, இவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு அள்ளி விடுறோம். ஆனா அவங்களோட லைஃப் ஸ்டைல் உள்ள போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும் அவங்க வந்து சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. ஆனா பணம் வந்துருச்சு, கமிட்மெண்ட் வந்துருச்சு, ஓடிக்கிட்டே இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இவங்களோட பிரிவுக்கு முக்கியமான காரணம் நடிகை த்ரிஷா தான் அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தியை கிளப்பி விடுறாங்க. டேய், வதந்தியை கிளப்பி விடலாம்டா, அதுக்குன்னு மனசாட்சி இல்லாம பேசக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா நான் விசாரிச்சு வரைக்கும் நான் வந்து விஜய் மற்றும் த்ரிஷா இவங்களோட இந்த ஒரு கனெக்ஷனை வந்து நான் நேத்து இன்னைக்குன்னு பார்க்கல. கிட்டத்தட்ட நானும் ஒரு 90s கிட்ஸ்னால நாங்களும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே தான் பேசிட்டு இருக்கோம். சின்ஸ் கில்லி 2008 வருஷம் கில்லியில இவங்க 2 பேரும் இணைஞ்சு எத்தனையோ படங்கள் அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. உதாரணத்துக்கு இந்த ஆதி, ஆனா போக்கிரியில மட்டும்தான் நடிக்கலன்னு நினைக்கிறேன், குருவி, திருப்பாச்சி, இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தவங்க ஒரு நல்ல நட்போட இருந்தாங்க அப்படின்றது அந்த காலகட்டத்தில் பெருசா நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இவங்க 2 பேரும் இணைப்பிரியா நண்பர்கள், அது என்னைக்குமே புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோல நான் கடைசியா சொல்லிடுறேன், இனிமேல் விஜய் மற்றும் த்ரிஷாவை சேர்த்து வச்சு தப்பா பேசாதீங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் பயங்கரமான திக் ஃப்ரெண்ட்ஸுங்க. நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். அதாவது இப்போ இல்ல, சமீபத்தில் இல்ல, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நானே நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்த்துருக்கேன். இவங்க 2 பேரும் அவ்வளவு நண்பர்கள். ஏன் ஒரு ஆணும் பெண்ணும் நண்பரா இருக்கவே கூடாதா? கொஞ்சம் சேர்ந்து போயிட்டா தப்பா பேச ஆரம்பிச்சிருவீங்களா? என் வீடியோலயே நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன், அது நடுவில் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்புல தான் பேசியிருக்கேன். ஆனா எனக்கு அப்பட்டமா நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இவங்க 2 பேரும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்னி இருக்கிற இந்த பாய் பெஸ்டிக் அதெல்லாம் கிடையாது, உண்மையான நண்பர்கள் தான். ஆரம்பத்துல இருந்தே இவங்க நட்புல இருக்காங்கன்றது கண்டிப்பா சங்கீதா அவர்களுக்கு தெரியும். அதனால த்ரிஷா அவர்கள் இவங்களோட இந்த ஒரு பிரிவுக்கு காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் ஆரம்பத்துல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, த்ரிஷா அவர்களோட சேர்ந்து இவர் கில்லி, திருப்பாச்சி, குருவி இந்த மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருந்தார் இல்லைங்களா. சோ ஆதி, கடைசியா ஆதி நடிச்சதுக்கு அப்புறமா, ஆதி ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் விஜய் அவர்களே வந்து சென்டிமெண்டலா என்ன பண்ணிட்டாரு, நம்ம ஹீரோயினை கொஞ்சம் மாத்தினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்றனாலதான் போக்கிரியில வந்து அவர் அசின் அவர்களை வச்சு நடிக்க வச்சாரு. ஆனா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் த்ரிஷா அவர்களே விஜய் கிட்ட வாலண்டியரா போய் உரிமையா சண்டை போட்டு, அட்லீஸ்ட் எனக்கு குருவி படத்துலயாச்சும் சான்ஸ் கொடு, இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா வாங்கின வாய்ப்பு தான் அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா தான் லியோ அப்படின்ற ஒரு படத்துல கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா திக் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் லியோ படத்துக்கு அப்புறமா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப க்ளோஸா போய் இப்ப விஜய் அவர்களும் கரெக்டா பாலிடிக்ஸ்ல இறங்குறாரு பாத்தீங்களா. இப்போ இந்த பாலிடிக்ஸுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்காங்களா த்ரிஷா. அதனாலதான் விஜய் அவர்கள் ஈசிஆர்ல இருக்கக்கூடிய அவரோட பண்ணை வீடா ஆபீஸ், கட்சி ஆபீஸுக்கு கீழே தான் வந்து த்ரிஷா அவர்கள் வசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ அரசியலை பத்தி நிறைய இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இது வந்து நம்ம கொச்சையா எதையும் யோசிக்க வேணாம். இருந்தாலும் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் அவரோட மகன் அவருக்குமே வந்து பேச்சுவார்த்தை ரொம்ப கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதையும் தாண்டி விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை அந்த விஷயத்துக்கு வாயனா, இது வந்து ஏற்கனவே ஜெயம் ரவி கதையில சொன்ன பாத்தீங்களா. அதாவது நம்ம ஒரு பெரிய நடிகராக இருக்கலாம், நம்மளுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கலாம், நம்மளுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கலாம். இருந்தாலும் அதை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு கோவம் வரும். ஏன்னா தமிழ்நாட்டையே நான் கண்ட்ரோல் பண்ணுகிறேன், நீ என்ன கண்ட்ரோல் பண்றியா அப்படின்ற ஒரு பிரச்சனையில தான் இவங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சிம்பிளா சொல்லணும்னா, திருமணத்துக்கு முன்பு விஜய் அவர்கள் வந்து எஸ்ஏசி அவர்களோட கண்ட்ரோல்ல இருந்தாரு. திருமணத்துக்கு பின்பு சங்கீதா அவர்களோட குடும்பத்தோட கண்ட்ரோல்ல போய் அவங்க மாமனார் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவர் ஒரு காலகட்டத்தில் நகர்த்துட்டு இருந்தாரு. இது வந்து ஒரு பெரிய ஆளுமையா மாறி இவரையே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அவங்க குடும்பம் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்ததுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பு சொல்றாங்க. சோ இது கூட ஒரு காரணமா இருக்கலாம். சோ இது வந்து எப்பவுமே நடக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தளபதி விஜய் அவர்கள் மற்றும் சங்கீதா அவர்களுக்குள்ளேயே ஒரு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு இப்பேற்பட்ட ஒரு காரணம், ஒரு மாமியார் வீட்டு காரணம் இருக்கு. இதே தான் நான் ஜெயம் ரவி கதையிலையும் சொன்னேன். இவங்க 2 பேர் கதையோட முடிஞ்சு போச்சான்னு கேட்டீங்கன்னா, தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா பிரியறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா, இவங்க 2 பேர் என்னதான் நைட் கிளப், பார்ட்டி அப்படி இப்படின்னு போனாலுமே ரஜினி அவர்களோட மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, லதா, இவங்க வந்து தனுஷ் அவர்களோட குடும்பத்தை அவமானப்படுத்த போய் தான் இது பூதாகரமா வெடிச்சு போய் இவங்க 2 பேரும் பிரியறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்றாங்க. இவ்வளவு ஏங்க, ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இவங்க 2 பேரோட பிரிவுக்கு எவ்வளவு காரணம் சொன்னாங்க. நானே போன வீடியோல 2 காரணம் சொல்லியிருந்தேன். மனிஷா யாதவ்ன்ற ஒரு நடிகையோட இவர் கிசுகிசுக்கப்பட்டார், இவர் நடிகிற படங்கள்ல இருக்கிற நடிகையோடலாம் இவர் கிசுகிசுக்கப்பட்டார் அப்படின்னும் போது மனைவி சைடுல இருந்து என்னதான் குற்றச்சாட்டு வந்தாலும் கணவன் கொஞ்சம் அமைதியா தான் இருப்பான். இதுவும் தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டு சைந்தவி என்ன வச்சாங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களோட தங்கச்சி பவானி ஸ்ரீ இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி விடுறாங்க, இதனால கூட ஒரு காரணம் தான் அப்படின்ற மாதிரி சைந்தவியும் சொன்னாங்க. இதையும் தாண்டி இன்னொரு காரணமா இப்ப என்ன வருதுன்னா, முழுக்க ஜிவி பிரகாஷ் அவர்களை சைந்தவி அவர்களோட பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அவரோட வருமானம் என்ன, அவர் எந்தெந்த படத்துல கமிட் ஆகுறாரு எல்லாத்தையும் அவங்க டிசைட் பண்றாங்க. இந்த ஒரு விஷயம் கூட காலப்போக்கில் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு பிடிக்காதனாலதான் நம்ம புரிஞ்சிருவோமே அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்துட்டாரு. சோ ஒரு ஆண்மகன் ஆகட்டும், ஒரு பெண்மணி ஆகட்டும்,
அதாவது நான் என்ன சொல்ல வரேன், இந்த வீடியோட இறுதிக்கே வந்துருவோம். அதாவது இதுக்கு மேல இந்த லிஸ்ட் பெருசா போயிட்டு போனா இவங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் தான் பேசுமே தவிர இது என்ன விடை அப்படின்றத பத்தி நம்ம பேசவே மாட்டோம் இந்த வீடியோல. ஸோ இது என்ன விடை, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷன் வீட்டுக்கு தான் பொண்டாட்டி போவா. அதுக்கப்புறம் அங்கே போய் 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில குடும்பங்களில் வந்து இந்த மாமியார் தொல்லை, மாமியார் வந்து கொடுக்குற டார்ச்சரில் மருமக வாழ்க்கையை வெறுத்துருவா அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. இன்னைக்கு அது அப்படியே உள்டாவா எப்படி மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மருமகன் வந்து மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பெரிய பெரிய வீடுகளில் நிறைய குடும்பங்கள்ல நடக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு சொசைட்டி வந்து பெரிய லெவல்ல போகுது. நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறாங்க. நல்ல விஷயம் தான். அந்த காலகட்டத்தில் கணவர்கள் வீட்டுக்கு தான் பெண்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு தான் இருந்தது. இப்போ அப்படிலாம் கிடையாது. நாங்களும் போய் என்னோட மனைவியாக மாமியார் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் போறாங்க. இது எந்த தப்புமே கிடையாது. ஆனா பிரச்சனை எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். இனிமேல் அவங்களோட வாழ்க்கையை அவங்க தான் தீர்மானிச்சுக்கணும். பிரச்சனையோ கஷ்டமோ நஷ்டமோ 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டல, நீங்களே முடிவு பண்ணி நீங்களே அந்த பிரச்சனையில இருந்து வெளில வாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பேரண்ட்ஸும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு சில்ட்ரனுக்கும் அந்த ஒரு சுதந்திரத்தை கொடுக்கறது கிடையாது. அதாவது 2 பேரும் படிச்சு சொசைட்டியில நல்ல வேலைக்கு போய் ஒரு நிலைமையில இருக்கும்போது குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது ஆரம்பத்துல கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். ஏன்னா நம்ம சுதந்திரமா பணம் சம்பாதிக்கிறோம், நிறைய படிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிதப்புல நம்ம இருந்து குடும்பத்துல உட்காந்து வீடு பெருகிறது, பாத்திரம் கழுவுறது, புருஷன் வந்து ஒரு கமிட்மெண்ட்ல வீட்டு செலவை பாக்குறது அப்படின்னும் போது பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த பிரச்சனைய கணவன் மனைவியை பேசி அதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வெளில வந்து, ஓ இதுதான் குடும்பமா, குடும்பம்னும் போது இப்படிதான் இருக்குமா, லவ் பண்ணும் போது ஜாலியா இருந்தோம், குடும்பம்னு வந்தோம்னா இவ்வளவு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணணுமான்னு அவங்களே ஒரு புரிதல் வர வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். புரிதல் வந்ததுக்கு அப்புறமா இவங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, எடுத்த உடனே இவங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே இவங்க தலையை உள்ள விட்டுறாங்க. உள்ள விட்டு இப்படி நடக்குதா, இருடா டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், இரு இவன் இப்படி பண்றானா, இவனை நான் பாத்துக்கிறேன், இனிமேல் நான் சொல்றதான் இவன் கேட்கணும், இல்லையா நான் சொல்றதுதான் மருமக கேட்கணும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் உள்ள தலையை நுழைச்சு ஒண்ணுமே தெரியாது நான் பாத்துக்கிறேன்னு இந்த கல்யாணம் பண்ணி வச்ச கப்பலோட குடும்பத்துக்குள்ள நுழையும் போதுதான் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் வந்துருது. பாத்தியா எங்க அம்மா எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பத்தியா, பாத்தியா எங்க அப்பா எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பத்தியான்னு இவங்க 2 பேருக்குள்ளயும் ஈகோ கிளாஷ் வந்து அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சிடறாங்க. இன்னைக்கு முக்கால்வாசி டைவர்ஸ் ஆகிறதுக்கு கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உடையறதுக்கு முக்கியமான காரணம் பேரண்ட்ஸாவே இருக்கிறாங்க அப்படின்றத இந்த செலிபிரிட்டி வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முக்கியமா செலிபிரிட்டியோட என் கம்பேர் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சின்ன சின்ன குடும்பங்கள்ல தான் நடக்குது, பெரிய குடும்பங்கள்லாம் நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம்ல. இல்ல, இதெல்லாம் பெரிய குடும்பத்திலே நடக்குது. நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வேற யாராவது ஒருத்தர் வந்து தலையிட்டு அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன், இது அப்பா அம்மாவை கூட இல்ல ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கக்கூடாது, எவன் வந்து பண்றானோ அவங்க குடும்பத்துல கும்மி அடிச்சிருவான் அப்படின்றதான் உண்மையான விஷயம். அதனால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசி தீர்த்தா மட்டும்தான் இது விவாகரத்து வரைக்கும் போவாது. இல்லைன்னா நீங்க யாரை உள்ள கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு இழுத்த இழுப்புக்கு தான் உங்களை இழுப்பாங்களே தவிர பிரச்சனை முடியாது அப்படின்றத இந்த செலிபிரிட்டியோட விவாகரத்து வாழ்க்கையில இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு அடுத்தது எந்த மாதிரி விஷயத்த பேசலான்றதையும் கமெண்ட்ல போடுங்க. நான் முயற்சி பண்றேன். நன்றி, வணக்கம்.